கடலூர் மாவட்டத்தில் நடுராத்திரியில் வீடு புகுந்து கொள்ளையடிக்க முயன்ற கூட்டுக்களவாணிகள் 5 பேரை சிசிடிவி கேமரா காட்டிக் கொடுத்திருக்கிறது. மும்பையில் இருந்து கொண்டு கடலூரில் நடைபெற்ற இந்த கொள்ளை சம்பவத்தை இளைஞர் ஒருவர் தடுத்து நிறுத்தியிருக்கிறார். நடந்தது என்ன? புவனகிரி அருகே நடுராத்திரியில் ஊர் மக்கள் அசந்து தூங்கிக் கொண்டிருந்த வேளையில் திருடர்கள் கூட்டம் தங்களது வேலையை தொடங்கியுள்ளனர். சத்தமின்றி கத்தியுடன் வீடு புகுந்த திருடர்கள் வெறும் கையுடன் திரும்பிச் சென்றனர். பஸ் சேர காத்திருந்தவர்கள் ஊர் மக்களிடம் சிக்கியது எப்படி? கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே உள்ளது கீழ்மணக்குடி கிராமம். வெள்ளிக்கிழமை நடுராத்திரியில் ஆள் அரவமற்று இருந்த வேளையில் கொள்ளையர்கள் 5 பேர் இந்த கிராமத்திற்குள் புகுந்தனர். அவர்கள் ஒருவர் பின் ஒருவராக வரிசை கட்டி ஒவ்வொரு வீடாக நோட்டமிட்டனர். அதில் பல வண்ணங்களில் பெயிண்ட் அடிக்கப்பட்டு பளபளவென இருந்த வீடு இரவிலும் கொள்ளையர்களின் கண்களில் பளிச்சென தெரிந்தது. இதனால் வீட்டு கதவு ஜன்னல் வழியாக திருட்டு பார்வையை வீசி ஏதேனும் பெரிதாக இருக்கின்றதா என நோட்டமிட்டனர். ஆனால் களவாணி கூட்டத்தை மும்பையில் இருந்து ஒருவர் நோட்டமிடுவது அவர்களுக்கு தெரியாமல் போனது. இதையடுத்து கத்தி கூர்மையான ஆயுதங்களுடன் வீட்டு படியில் ஏறினர். அப்பொழுது வேட்டையாடச் செல்லும் விலங்கு போன்று பாதத்தின் சத்தமின்றி அடியெடுத்து வைத்தனர். அப்படியும் சத்தம் கேட்டு திருட்டுக்கு இடையூறு ஏற்படும் என நினைத்த திருடர்கள் காலணியை கழற்றிவிட்டு படியேறினர். எதிர் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமரா காட்சிகளை மும்பையில் வேலை பார்த்து வரும் சுவாமிநாதன் என்பவரின் மகன் பார்த்துள்ளார். சுதாரித்து கொண்ட அவர் திருடர்கள் மாடி ஏறி வருவது தனது தந்தை சுவாமிநாதனுக்கு போன் மூலம் எச்சரிக்கை செய்துள்ளார். இதையடுத்து வீட்டில் இருந்தவர்கள் வெளியே வந்ததும் கொள்ளையர்கள் வந்த வழியே இறங்கி தலை தெறிக்க ஓடி உள்ளனர். இந்த சம்பவம் காட்டு தீயாக பரவிய நிலையில் கீழமணக்குடி கிராமத்தில் அதிகாலையில் பேருந்திற்காக 5 பேர் காத்திருந்தனர். அவர்கள்தான் நடுநிசி கொள்ளையர்கள் என்பதை உறுதி செய்த கிராம மக்கள் கொத்தாக 5 பேரையும் அடக்கி பிடித்து புவனகிரி போலீசில் ஒப்படைத்தனர். விசாரணையில் அவர்கள் ஜெயங்கொண்டம் கடுகூர் பகுதியைச் சேர்ந்த சக்திவேல், அன்பழகன், காட்டுமன்னார் கோவில் சுரேஷ், திருச்சி மதியழகன் சுரேஷ் என தெரிய வந்தது. இந்த கொள்ளை கும்பலுக்கு புவனகிரியில் நடைபெற்ற வேறு கொள்ளை சம்பவங்களில் தொடர்பு உள்ளதா எனவும் போலீசார் விசாரித்து வருகின்றனர். கீழமணக்குடி கிராமத்தில் நள்ளிரவில் நடைபெற்ற கொள்ளை முயற்சி சம்பவம் புவனகிரி பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.